அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் யார் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பார்த்துட்டுமே என்ன கேட்குறீங்களா, இல்லை நீங்கள் கமிட்டடா, எப்படி போகுது லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேங்க, லவ்னா ஒரு அன்பு தான். மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். லவ்ங்கிற பேரில் பழகிறோம், பேசுகிறோம், வெளியே கூட்டு போகிறோம். நம்ம என்னென்னமோ எந்த அளவுக்குன்னு சொன்னால் விபச்சாரத்துக்கு பக்கம் நம்ம பக்கத்தில் போயிட்டு வந்துடணும். அப்போ எந்த அளவுக்கு மோசமான லவ்வுங்க இப்போ நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்ப்பதே ஹராம்னு சொன்னால் நம்ம பழகிட்டு இருக்கேமே, இது எல்லாமே ஹராம் தான். நம்ம எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ, எத்தனை வருஷம் நம்ம லவ் பண்ணுறோமோ, லவ் பண்ணுறது, பேசுறது, நம்ம பழகிறது எல்லாமே நம்ம ஹராமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுக்குமே தவிர எதுவுமே ஹலால் கிடையாது. நம்ம தொழுகிறோம், துவா செய்கிறோம், நிறைய பேர் நிறைய ஜக்காத் செய்கிறோம், நிறையா ஹஜ்ஜு செய்கிறோம், என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாம் எப்படின்னா ரூல் பென்சிலில் எழுதி லப்பரில் அழிக்கிற மாதிரி தான் நம்ம பாவங்கள் எல்லாம் சேர்ந்து பாவங்கள் சேர்ந்தும் நன்மையும் சேர்ந்தும் கடைசியில் பாவமே ஃபுல்லாக அழிச்சிடும். ஹராமான விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறது யாருக்குமே தோண மாட்டேங்குது. இதே நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் நான் கேட்குறேன், நம்ம மார்க்கத்தில் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுங்க, லவ் மேரேஜ் பண்ணணும் நபிஸ்ஸலாஹு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கா? லவ் மேரேஜ் பண்ணாதான் உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. இதே பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நான் ஒரு கேட்குறேன், என்னன்னா ஏதோ ஒரு மாதம் ஒரு வருஷம் பழகிட்டு அவன் தான் எனக்கு உயிர், அவன் கூட தான் நான் வாழணும், அவன் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், நம்ம பெற்றோர்கள் பாருங்கள், நமது அம்மா எடுத்துக்கோங்க, உதாரணமாக நம்ம அம்மா எடுத்துக்கோங்க. 10 மாதம் சுமந்து பெற்று வளைச்சு நமக்கு என்னென்ன வேணும் எல்லா தேவையும் செஞ்சுட்டு அவங்க 10 மாதம் நம்ம 10 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப அவங்க அப்படியும் திரும்ப முடியாமல் இப்படியும் திரும்ப முடியாமல், அப்படி திரும்பினா என் குழந்தை ஏதாச்சும் ஆயிருமோ, இப்படி திரும்பினா ஏதாச்சும் என் குழந்தை ஏதாச்சும் ஆயிருமோ, இப்படி ஏதாச்சும் நான் சாப்பிட்டேன்னா என் குழந்தைங்க ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் சொல்லி அவங்க ஆசையாக சாப்பிடக்கூடிய விஷயத்தை கூட எல்லாமே தள்ளி வச்சு நமக்காக வாழ்ந்தாங்க. இதே நம்ம அத்தாவை எடுத்துக்கோங்க, தந்தை எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு பாடுபடுறாரு. அதாவது இந்த உலகத்தில் கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. கல்யாணம் பண்ணி முடிச்சு அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தான் ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்துறது தான் பெரிய விஷயம். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம பழகி நம்மளை பெற்று வளர்த்து எல்லாமே நமக்கு உண்டான தேவையான எல்லா விஷயம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில் ஏதோ ஒரு மாதம் ஒரு வருஷம் பழகிட்டு அவன் தான் எனக்கு உயிர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கத்தை தூக்கி வீசுகிறோம். செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பெற்றோர்கள் தூக்கி வீசுகிறோம். ஆனால் இப்படியெல்லாம் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம்னா உலகத்தில் வாழ்ந்துடலாம், நாளைக்கு மறுமையில் தப்பிக்கவே முடியாதுங்க. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்க வச்சிருப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆண் அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்க. அல்லாஹ் தஆலா இந்த லவ்ங்கிற விஷயத்திலேருந்து, கொடூரமான விஷயத்திலேருந்து அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.